Hey guys, மெட்டால ஆட் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்றது இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல Facebook பேஜ் அண்ட் இன்ஸ்டா பேஜை எப்படி கனெக்ட் பண்றது, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மெட்டா ஆட் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லா சொல்லி தர போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போவோம். ஜென்ரலா மெட்டா ஆட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், இல்ல அவங்க நியூவா ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே மெட்டா ஆட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவிலேயே பார்த்துருப்போம், நிறைய ஆட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ஆட் மூலிமா அந்த ஒரு கம்பெனி இப்படி ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் வச்சிருக்கோன்ட்டு பீப்புளுக்கு ஷோ பண்றாங்க. இது ஷோ பண்றது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் அந்த ஆட் மூலமா நமக்கு எஜுகேட் பண்றாங்க. இப்படி எஜுகேட் பண்றதுனால அந்த பீப்புளுக்கு இருக்க ப்ராப்ளத்தை இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்குன்ட்டு அவங்க ஆட் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் ஒரு பிஸ்னஸுக்கு ஆட்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். பட் ஒரு பிஸ்னஸ் வந்து எல்லா சேனல்ஸுக்குமே அவங்களோட இன்வால்மெண்ட்டை ஷோ பண்ணணும். அது ஆர்கானிக் கண்டென்ட்டாக இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், ஈவன் இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன சோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு அந்தந்த பிளேஸ்ல இருக்கும்போது தான் பீப்புளால ஈஸியாக அந்த பிராண்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு டெமோவாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ஒரு டெமோ அக்கௌண்ட்லேருந்து டெமோ சர்வீசஸ் அப்படின்ற ஒரு பேஜை வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஸோ இந்த பேஜ் வந்துட்டு நான் இன்னும் இன்ஸ்டாகிராம் கூட கனெக்ட் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மெட்டா பிஸ்னஸ் டுட்டோரியல்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக பிகினர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த டூலை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராமையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் தான் நம்ம ஆட் அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் அண்டு இன்ஸ்டாகிராம் இங்கே இருக்குது. மெட்டா பிஸ்னஸ் சூட் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணலாம், லைக் டெமோ சர்வீசஸ்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் பேஜோட நேமு. அண்ட் இன்ஸ்டாகிராம் நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணலை. இங்கே கனெக்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், நம்மளை வந்துட்டு சைன்இன் பண்ண சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே லாகின் டு இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன். தென் கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். பிகாஸ் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் தான் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம ஆட்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ரியேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இந்த டிஜிட்டல் கிரியேட்டர் கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்றேன். ஸோ இது லோட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் லோட் ஆகினதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராமும் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷத்தில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இது நான் கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ இது சம்டைம்ஸ் கொஞ்சம் லோட் ஆக டைம் ஆகலாம், பட் வந்துட்டு அது கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கனெக்டட் ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸ்புக் பேஜ் இஸ் நவ் கனெக்டட் டு மை இன்ஸ்டாகிராம். ஓகே, நான் டன் கொடுத்துட்டு பேஜ் அது ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கனெக்ட் இன்ஸ்டாகிராம்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இங்கே கனெக்ட் டு இன்ஸ்டாகிராம்னு உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருந்ததுனால நீங்கள் இன்னும் கனெக்ட் பண்ணலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராமை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம ஆட் அக்கௌண்ட்டை வந்துட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்லேருந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டோட ஓவர்வியூ என்னென்ன பேசிக் இருக்குது, என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்டோட டுட்டோரியல் வச்சுருக்கேன். ஸோ அதை போயிட்டு நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே சூப்பராகவே புரியும். ஏன்னா அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை வந்து மேக் பண்ணிவிட்டு தென் செகண்ட் இந்த வீடியோக்கு வந்துருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பேஜஸ் கிளிக் பண்ணுறேன். பேஜஸ் கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? தென் வந்துட்டு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணோமா, நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஷோ ஆகுதுல நான் லாகின் கொடுக்குறேன். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டாகிராம் யூனிக் அக்கௌண்ட், தனி அக்கௌண்ட்டாக கேட்கறது நம்மளுக்கு சைன்இன் பண்ண சொல்லிச்சு. ஸோ சைன்இன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஆட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் தான் நம்ம ஆட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நோட் பண்ணுவீங்க. இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட பிராண்டுக்கு
வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆட் ரன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ ஆட் போகும்போது அவங்க வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஆடை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அப்போ நம்ம அந்த நம்பரை வந்துட்டு கிளிக் பண்ணி டேரெக்டாக நமக்கு அவங்க மெசேஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் கிரியேட் அ நியூ ஆட் அக்கௌண்ட்னு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே நியூ ஆட் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் அண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம இன்கேஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், பட் வந்து அதை நம்ம கனெக்ட் பண்ணலை இங்கே அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இதை கிளிக் பண்ணி அந்த ஆட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இதுலேயே மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிக்வெஸ்ட் டு ஷேர் அண்ட் ஆட் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஏஜென்சி ரன் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளைண்ட்டோட மெட்டா பிஸ்னஸ் சூட் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களோட மெயில் ஐடி போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போயிடும். அவங்க ஜஸ்ட் அதை அப்ரூவல் பண்ணால் போதும், உங்களுக்கு அவங்களோட ஆக்சஸ் எல்லாமே இங்கேயே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இதை கிளிக் பண்ணிடுறேன். டீட்டெயில் கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து டெமோ ஆட் அக்கௌண்ட்னே கொடுக்குறேன். ஸோ டைம் ஜோன் வந்து ஆஸ் பர் யுவர் கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இங்கே நான் வந்து ஏஷியா கல்கட்டான்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்தியாவுக்கு வந்து நான் இங்கே ஏஷியா கல்கட்டான்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கரன்சி இப்போ வந்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக யூஎஸ் டாலர்ஸ்னு இருக்குது. நம்ம இந்தியன்றதுனால அங்கே வந்துட்டு நம்ம ருப்பி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ருப்பின்றதை செக் பண்ணணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆட் ரன் பண்ணும்போது அமௌண்ட் வந்துட்டு இந்த டேஷ்போர்டில், அதாவது வந்துட்டு ஆட்ஸ் மேனேஜர் டேஷ்போர்டில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போ நம்மளோட கரன்சி என்ன டைப்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம முன்னாடியே இதை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். தென் யூசேஜ் பார்த்தீங்கன்னா மை பிஸ்னஸ் தான். இன்கேஸ் வந்து கிளைண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அனதர் பிஸ்னஸ் ஆர் கிளைண்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் இந்த ஆட் அக்கௌண்ட் வந்துட்டு எந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கீழே வரணுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்னோடது வந்துட்டு இந்த தர்ஷத் என்ற பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ தான். ஸோ அதுக்கு கீழே தான் இந்த ஆட் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு இது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெமோ ஆட் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஆட் அக்கௌண்ட் இருக்குது. இதை வந்துட்டு எங்கே வியூ பண்ணலாம், எங்கே இருந்து ஆட் ரன் பண்ணுறது? சிம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இங்கே ஆட்வேர்ட்ஸ் மேனேஜர் இருக்கும், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர். இதுதான் முன்னாடி வந்துட்டு ஆட்ஸ் மேனேஜர்னு இருந்தது, இப்போ ஆட்வேர்ட்ஸ் மேனேஜர்னு வச்சுருக்காங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே நமக்கு தனியாக ஒரு டேஷ்போர்டு வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அங்கே ஒன்று கிரியேட் பண்ணோமா, டெமோ ஆட் அக்கௌண்ட்னு. ஸோ அந்த ஆட் அக்கௌண்ட் தான் இது. ஸோ இதில் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்மளை கேட்குது, நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை யூபிஐ யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ண போகிறோமா, இதை யூஸ் பண்ணி நம்மளோட பேமெண்ட்டை வந்து இந்த டேஷ்போர்டில் அப்டேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ஆடுக்கு எல்லாமே ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நான் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபர்தராக அதை வந்துட்டு கிளிக் பண்ணி என்னென்ன விஷயன்றதை போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆட் அக்கௌண்ட் டேஷ்போர்டோட ஓவர்வியூ. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு கேம்பெயின்லாம் கிரியேட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறது, மெட்டா பிஸ்னஸ் சூட்டை கிரியேட் பண்ணுறது, மெட்டா பிஸ்னஸ் சூட்லேருந்து ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராமையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, தென் அதே மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் ஆட் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான விஷயம். சில பேர் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஈவன் ஆட் கூட ரன் பண்ணுறாங்க. பட் இந்த கனெக்ட் பண்ணுறது, சில டைம் வந்து கனெக்ட் பண்ணும்போதே சில இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸை வந்துட்டு எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, சால்வ் பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட்டு ஆடை கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன பேசிக்லேருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாதான் நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது அந்த கம்பெனிக்கு நம்ம ஆட் ரன் பண்ணுறதை தாண்டி அப்போ வர ட்ரபிள் ஷூட்டை எல்லாத்தையுமே ஈஸியாக ரெக்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னு நமக்கு தெரியும். அங்கே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருக்கும்.
ஸோ நம்மளே ஒரு பிராண்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றோம்னா அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இன்கேஸ் வரலான்றத நம்ம ப்ரிகாஷியஸா நோட் பண்ணியிருந்தாதான் நம்ம வந்துட்டு அதுல என்ன விஷயத்த பண்ணி அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்களும் ஒரு பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து எல்லாத்தையுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆட்ஸ் மேனேஜர்ல ஆடை ரன் பண்றதை தாண்டி இன்னும் இன்டெப்தா நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல 1 by 1 உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இதை தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க ஏதாவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல இருந்து நான் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ்ல இருந்து வீடியோ மேக் பண்றேன். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் திங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.